ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மோம் சேனல். இன்றைக்கி மகா சிவராத்திரி. இன்றைக்கி நான் என்னெல்லாம் நைட்டு பண்ண போகிறேன் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் நேற்றே வீடெல்லாம் தொடச்சிட்டேன். அப்புறம் பூஜை சாமான் மட்டும் இன்னும் கழுவல, அதுக்கு டைம் இல்லை. நேற்று கிளாஸ் இருந்துச்சு, இன்றைக்கி ஈவினிங்கும் கிளாஸ் இருக்குது. அதனால் ஈவினிங் கோயிலுக்கு போக முடியாது, அதனால் காலையிலே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு காலையில் ஃபஸ்ட்டு கடகடன் பசங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு கிளம்பியாச்சு. நான் ஃபுல் டே ஃபாஸ்டிங். ஸோ பசங்களுக்கும் அவருக்கும் மட்டும் தோசையும் சாம்பாரும் மதியானத்துக்கு அப்படியே சாப்பாடு வச்சாச்சு. அது அந்த சாம்பாரே யூஸ் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் தான் நிறைய சமைச்சார். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி விரதம்லாம் இருக்கிறீங்க 2 குழந்தைய வச்சுக்கிட்டுனா, ஸோ 2 பேருமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் முடிக்க முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருக்காதீங்க. ஏன்னா கிட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி உங்களால் இருக்க முடியுதுன்னா கண்டிப்பாக நீங்களும் விரதம் இருங்க. ஏன்னா இது மகா சிவராத்திரி, அதாவது மாதம் சிவராத்திரி வரும். மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம சிவபெருமான் வழிபட்டு கோயிலுக்கு போய் நம்ம கும்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த வருஷம் ஃபுல்லாக சிவபெருமானோட அருள் வாங்கினதுக்கு சமமாக. ஸோ இந்த ஒரு நாள் செய்கிற பூஜை வருஷம் ஃபுல்லாக பூஜை செஞ்சதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இன்றைக்கி கோயிலுக்காச்சும் போயிட்டு வாங்க. நாங்கள் போன கோயில் பள்ளிக்கரணையில் சாந்தநாயகி சமேத ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் போனோம். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கமே இருக்கிறதால இந்த கோயில் நாங்கள் போனோம். இங்கே போனால் ரொம்ப கூட்டமாக இருந்தது. லைன் கோயில் சுற்றி லைனில் நின்றுட்டு இருந்தது. ஸோ அந்த லைனில் நாங்களும் நின்று போயிட்டுருக்கோம். சிவராத்திரி இந்த மார்ச் 8ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு காலைல 6 மணி வரலும் 4 கால பூஜையாக நடத்துவாங்களாம். இந்த கோயிலே போர்டில் எழுதியிருந்தாங்க, அதையும் நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். சிவராத்திரி விரதம் இருக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு நான் அப்படியே எல்லோரும் சாப்பிட்ட பிறகு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் விரதம் வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் அந்த விரதம் கணக்கில்லை. ஸோ அவங்களுக்குலாம் சாப்பாடு கரெக்டாக கொடுத்தாச்சு. இங்கே விநாயகர் சன்னதி இருக்குது. இங்கே சுப்பிரமணிய சுவாமி முருகர் சன்னதி இங்கே இருக்குது. பண்ண முடியுமா? ஓகே. எந்த கையில் இருக்குது? இந்த கையில் இருக்குது. சூப்பர்ல, எனக்கு ஒரு பாயிண்ட். இப்போ எந்த கையில் இருக்கு? சரி, இதில் இருக்கு இல்லையா? வந்துட்டுனா சூப்பர். லைனில் நிற்கும் போது குட்டி பையன் சும்மா நிற்கலை, அதனால் அவனோட பேண்ட் எடுத்து வச்சு எந்த கையில் வச்சுருக்கேன்னு ஒழிச்சிக்கோ, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் விளையாடிட்டு போனோம். ஸோ ஜாலியாக வந்தாங்க அவங்களும். ஆனால் லைன் மூவ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அவங்களும் சீக்கிரம் அனுப்பிக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த முறை 2024ஆம் ஆண்டு மகா சிவராத்திரியோட பிரதோஷமும் சேர்ந்து வரது இன்னொரு தனிச்சிறப்பு. நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே பிரகாரத்தில் இருக்க எல்லா சுவாமிகளையும் வணங்கிட்டு இருந்தோம். இந்த சிவராத்திரி 4 கால பூஜையாக பிரித்து கும்பிடுவாங்க. முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை, 4ஆம் கால பூஜை. இது எல்லாத்தோட டைமிங்கும் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அந்த கொடுத்துருக்க டைமிங் இப்போ 6:25லேருந்து 9:25 வரலும்னா அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு ½ அன் ஹவர் உட்காந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று உங்களால் செய்ய முடிஞ்சது, சக்கரை பொங்கல், பாயசம் இந்த மாதிரி வச்சு கும்பிடலாம். அப்படி இல்லையா பழத்தையே வச்சுட்டு கூட நீங்கள் சாமி கும்பிடலாம். எப்பயுமே சாமிக்கு எப்படி படைப்பீங்களோ அந்த மாதிரி படைக்கலாம். நல்ல வாசமான மலர்களை வச்சுட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்ணிவிட்டு கற்பூரம் ஊதுவத்தியெல்லாம் காமிச்சு நீங்கள் ஒரு முதல் கால பூஜையை முடிச்சிட்டிங்களா, அதே மாதிரி 2ஆவது கால பூஜையும் அதே மாதிரி தான். ஆனால் ஒரே பிரசாதம் இல்லை, 2ஆவது கால பூஜைக்கு இன்னொரு பிரசாதம், இல்லைன்னா வேறு ஒரு பழத்தை வச்சு நீங்கள் கும்பிடுற மாதிரி இருக்கும். நான் 2 கால பூஜைக்கு ஏதாவது பிரசாதம் செய்வேன். மீதி 2 கால பூஜைக்கு ஃப்ரூட்ஸ் வச்சு கும்பிட்டுப்பேன். நான் இங்கேயே பூவும் வில்வமும் வாங்கிட்டு போகிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி வில்வத்தால் அர்ச்சனை செய்யணும் சுவாமிக்கு. இந்த கோயிலை நான் ஃபுல்லாக காமிக்கல, இன்னொரு வாட்டி நான் தனியாக இந்த கோயிலோட ஃபுல் எல்லா சுவாமிகள் எல்லா சன்னதிகளையும் காட்டுறேன். இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்ததால் என்னால் கரெக்டாக எடுக்க முடியல. நான் வந்துட்டேன் ரிட்டன். சரி, ஓகே, வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இங்கேயும் செம்ம டிராஃபிக், எல்லாம் ஆஃபீஸ் கிளம்புற டைமாக இருக்கவே. இந்த மாதிரி கண் விழிக்கிறவங்க கோயிலில் போய் உட்காந்து சேர்ந்து சாமி பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு கண் விழிப்பாங்க. நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுறதால அந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு தீபாரதனை காமிச்சிட்டு நம்ம சிவபுராணம் படிக்கலாம். அந்த மாதிரி சிவன் சம்மந்தப்பட்ட பாடல்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் பாடலாம். புக் வாங்கி வச்சு அதை பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம். இந்த மாதிரி 4 கால பூஜை முடிச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் டைமில் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது.
ஃபுல் டைமுமே சுவாமி பேரை சொல்லி பாராயணம் செஞ்சுட்டு நம்ம வந்து இந்த நைட் ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்ருக்கணும். அப்போ தான் இந்த விரதத்துக்கான முழு பலன் கிடைக்கும். நாங்கள் கோயிலேருந்து வீட்டுக்கு வந்ததும் நாங்கள் சாமி படம் எல்லாத்தையும் எடுத்து பசங்கிட்ட கொடுத்துட்டேன் தொடங்கன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நான் பூஜை சாமான்லாம் கழுவிட்டேன். ஸோ அதுக்குள்ளே அவங்களும் படத்தெல்லாம் தொடச்சி கொடுத்தாங்க. எல்லோரும் சேர்ந்து பொட்டு வச்சோம். எப்போயுமே இந்த மாதிரி பூஜை விஷயங்களில் பசங்களை இன்வால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் சாமி கும்பிடணுன்ற எண்ணம் பசங்களுக்கு வளரும். அப்புறம் சுவாமிக்கு ஆப்பிள் வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டோம். அப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். குட்டி பையன் வந்து மேலேயே சாப்பிட்டார். குட்டி பாப்பா சாப்பிடணுமா, கீழே போய் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டாங்க. சரி வாங்க, இவங்களுக்கு எப்போ பாரு மதியம் சாப்பாடு மட்டும் கம்பல்சரி ஊட்டி ஆகணும், சாப்பாடு இறங்கவே இருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து சாப்பிட கூட்டிகிட்டு போயிட்டேன். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, வேறு டெக்னிக் சொல்லித்தரேன்னா வேணாம் நான் வந்து வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வச்சு தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி ஓகே, இவங்களோட ஃபேவரட் கேம் ஆகிடுச்சு அது. ஆக்சுவலாக அந்த வாட்டரில் தண்ணி ஊற்றிக்கிட்டே அவங்க வந்து ஜாலியாக சாப்பிட்டுறாங்க. என்ன பண்ணுற, ஸ்பூனில் தண்ணி ஊற்றுறியா? இதே இங்கே கண்டுபிடிச்சி ஸ்பூனில் தண்ணி ஊற்றுறது. அப்படியே இவங்களை கூட்டிகிட்டு இருக்கும்போதே நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் வந்துட்டாங்க. யார் இருந்தாலும் பார்க்குறீங்க, காக்கா தான். ஸோ காக்காவுக்கும் சோறு வச்சாச்சு. அப்புறம் 2 பேரையுமே வந்து அப்படியே தூங்க வச்சுட்டேன். 2 பேர் தூங்கி எழுந்துச்சு நான் தான் சாமான் தேய்ப்பேன் 2 பேர் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ பண்ணுங்கன்ட்டு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன் ஐயா. நான் இப்படி தான் சிவராத்திரிக்கு பூஜை பண்ணுவேன். நீங்கள் யாராவது சிவராத்திரிக்கு பூஜை பண்ணுவீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.